ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியான சீக்கிரமாக செய்கிற ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முள்ளங்கி சாம்பார். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து துவரம்பருப்பு எடுத்து 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அது கூட வந்து முள்ளங்கியை போட்டுக்கலாம். அதுவும் கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் தண்ணியில் போட்டு. அடுத்து வந்து வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 4 பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். அடுத்து வந்து சாம்பார் தூள். நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. அதுலேயே காரம் இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து போடுங்க. அடுத்து வந்து மஞ்சத்தூள், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து மிளகாத்தூள். நான் வந்து பச்சை மிளகாலாம் போடல, ஏற்கனவே வந்து சாம்பார் தூளில் காரம் இருக்கும், அதை பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்துக்கலாம். அது கூடவே வந்து கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது எதுக்குன்னா பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஏன்னா ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா குக்கரில் காயெல்லாம் போட்டு நம்ம விசில் விடுறப்ப வந்து பருப்பு அப்படியே இருக்கும். அடுத்து நம்ம கொஞ்சம் வந்து புளி எடுத்து வச்சுருக்கோம், அதை ஊற வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை வந்து விசில் விட போகிறோம். மூடி வச்சுக்கலாம். விசில் போட்டு நான் வந்து ஒரு 3 விசில் விட்டுறேங்க. அது கூடவே பருப்பு நல்லா வெந்துடும், உங்களுக்கு வந்து காய் வந்து நல்லா வெந்துடும். அதுக்கு தான் பாருங்க, விசில் வந்து இறக்கியாச்சு. விசில் இறங்கிருச்சு பாருங்க, நல்லா வாசம் வருது. இப்போ வந்து காய் வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஏன்னா சில முள்ளங்கிலாம் வந்து வேகாது, அதனால் இது வந்து சூப்பராக வெந்துருச்சுங்க. நான் வந்து நல்லா பிஞ்சாக போட்டிருக்கேன், அதனால் வந்து சீக்கிரமாக வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியும் அது கூட ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 2 கொதி விடணும். அந்த புளியோட அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் ரொம்ப நேரம்லாம் விடாதீங்க. புளி ஊற்றினா வந்து 1 கொதி 2 கொதியில் வந்து எடுத்துடணும். ரொம்ப நேரம் வந்து அதை வந்து வேக வைக்கக்கூடாது. நமக்கு காய் எல்லாமே வெந்துருச்சு, புளி ஊற்றிருக்கிறனால நம்ம ஒரு 2 கொதி விட்டுக்கலாம். இருங்க, நான் உப்பு பார்க்குறேன். எனக்கு வந்து லைட்டாக உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 2 கொதி வரட்டும். இது வந்து ரொம்ப ஈஸியான சாம்பாருங்க. எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்க, இல்லை வெளியில் போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாத்தையுமே போட்டு கொதி விட்டுறது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.
பொறுமையாக செய்கிறப்ப நம்ம தனியாக பருப்பை வேக வச்சு காயெல்லாம் வந்து வணக்கி அது கூட கொட்டி தானே செய்வோம். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். புதுசாக சமைச்சு பழகிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். குழம்பு வந்து நல்லா கொதி வந்துட்டுருக்கு. அடுத்து வந்து இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா பருப்பு வந்து கேஸில், அதனால். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் அதை சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம சாம்பார் தாளித்து விடலாம். பாருங்க, என்னோடய குட்டி வடைச்சட்டியில் அந்த கைப்பிடி பிஞ்சிருச்சு. அது பாத்திரம் கழுவும்போது கீழே விழுந்த உடனேமே உடஞ்சிருச்சுங்க. அதனால் நான் இதில் பிடிச்சிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எண்ணெய் வந்து நல்லா சூடாகுது. இப்போ அதில் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனேயும் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையை போட்டு சாம்பாருக்குள்ளே ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிச்சு ஈஸியாக. இப்போ சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான சாம்பார் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.